ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? சில நாட்களுக்கு முன்பதாக ரொம்ப ஒரு கடினமான பாதை வழியாக பிரவேசித்த பொழுது எனக்குள்ள ரொம்ப ஒரு பெரிய சோர்வுக்குள்ளே தள்ளப்பட்டேன். என்னென்னா என்ன நானே ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது நானே எனக்குள்ளேயே என்ன திருந்த வேண்டிய விஷயங்கள், ஆண்டவருக்காக மாற வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. எனக்குள்ளேயே நான் ஜெயிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய சோர்வு எனக்குள்ளே வந்தது. நான் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், நான் எப்படி சாட்சியாக வாழ முடியும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த பொழுது தேவன் எனக்குள்ள ஒரு காரியத்தை பேசினார். யோவான் 1:9 உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. என்னன்னா எந்த மனுஷனையும், அந்த வார்த்தை, அந்த பர்டிகுலர் வேர்ட், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. ஸோ எவ்வளோ மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள நம்ம இருதயத்துக்குள்ள எவ்வளோ இருட்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ கசடுகள் அருவருப்பான காரியங்கள் இருந்தாலும் சரி, நம்ம பாஸ்ட் லைஃப் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, ப்ரெசன்ட் லைஃப் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, இந்த தேவனுடைய அந்த ஒளியானது, தேவன் கிறிஸ்து அவர் நமக்குள்ளே உள்ள நுழையும் பொழுது அவர் நம்மளை பிரகாசிப்பிக்கிறார். ஸோ அந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார், எந்த மனுஷனையும் என்னால் பிரகாசிப்பிக்க முடியும், நீயே சோர்ந்து போகிற, உன்னை நான் பிரகாசிப்பிக்கிறேன். எனக்கு எனக்குள்ள பயங்கரமான ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் நாங்கள் அந்த வார்த்தை கொடுத்தது. உண்மையிலேயே கர்த்தருடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாயும் இருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? அது உண்மையிலேயே அந்த ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. என்னன்னா, நம்ம தேவனிடத்துல நம்ம முற்றிலுமாய் திறந்து காட்டணும். பிரியமானவர்களே, நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தேவனுக்கு தெரியும், ஒன்று விடாம தெரியும். ஆனாலும் நாம அதை அவருக்கு அறிவிக்கணும். நாம் அவருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். ஒரு காரியம், தாவீது மனம் திரும்பினதை நீங்க பார்த்துருக்கீங்களா? சங்கீதம் 51 பார்த்தீங்கன்னா, அவர் பத்சேபால் இடத்துல தாவீது பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தாவீது மனம் திரும்பி பாடினதான் அந்த சங்கீதம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை தாவீது சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சங்கீதம் 51:6 சொல்லுது, இதோ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் தாவீது இப்படி சொல்லல? ஏன் உள்ளத்திலே பரிசுத்தம் இருக்க விரும்புகிறீர்னு ஏன் சொல்லல? உள்ளத்திலே செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு இருக்கணும்னு விரும்புகிறீர்னு ஏன் சொல்லல? வேற எதையுமே சொல்லாம ஏன் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர்னு தாவீது சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உண்மையிலே அதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான காரியம். நம்ம தேவன்கிட்ட மறைக்கிறது அவருக்கு பிரியம் இல்லை. பிரியமான, நம்ம இப்படிதான் இருப்போம்னு அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஆதாம் ஏவாள் பெற்ற பிள்ளைகள் அப்படித்தான் இருப்போம்னு அவருக்கு தெரியும். முழு மனுக்குலமும் கரப்டட்னு அவருக்கு தெரியும். ஸோ நம்ம மனசும் கரப்டட்னு அவருக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு காரியத்தை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். என்னன்னா, அவர்கிட்ட நம்ம எதையுமே மறைக்கக்கூடாது. ஸோ ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவு தூரம் அவர்கிட்ட ஹானஸ்டா இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. ஒரு பக்கம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பக்கம் டிவியில வடிவேலு ஜோக்கு ஓடுது, இன்னொரு பக்கம் ஒரு பைபிள் ஸ்டடி. ஸோ எதை பார்க்கணும்னு சொல்லி நம்ம மனசு ரொம்ப ஆசையா இருக்கும். சொல்லுங்க, எந்த பக்கம் அதிகமா ஈர்க்கப்படுவோம்? மோஸ்ட் ஆஃப் அஸ் வடிவேலு ஜோக்கு தான் பார்க்கணும்னு நினைப்போம். அதுதான். ஆனா அந்த காரியத்தை நம்ம உண்மைன்னு அக்செப்ட் பண்ணணும். ஆண்டவரே, இது என்னோட மனசு அந்த பக்கம் தான் போகுது. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் அதைத்தான் நேசிக்குது. இன்னும் அந்த இது சொல்ற மாதிரி ஒரு வசனம் இருக்குல்ல, என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நம்மளோட இருதயம் அந்த பக்கம் தான் போகுது. ஆண்டவரே, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டா ஆண்டவர்கிட்ட கேட்கறது ரொம்ப நல்லது. நான் அப்படி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே எனக்குள்ள ஒரு மாற்றங்களை நான் உணர ஆரம்பிக்கிறேன். என்னுடைய இருதயம் இன்னும் உலகத்தின் காரியங்கள், எத்தனையோ காரியங்கள்ல நாட்டமா இருக்கு. இதை நம்ம தேவன்கிட்ட அறிக்கை செய்யறதுனால நம்ம வெளியில போய் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சர்ச்சில் போய் இதை நீங்க போய் ஸ்டேஜில் நின்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்தரங்கத்துல தேவனிடத்துல இந்த காரியத்தை நம்ம ஷேர் பண்றது ரொம்ப முக்கியம். நம்ம விடுதலை அடையணும்னு விரும்பணும்னா ஷேர் பண்ண வேண்டியது முக்கியம். தெரியுமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம இருக்க காரணம் நம்முடைய வேத வாசிப்பு குறைவோ ஜெப குறைவோ எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட ஹானஸ்ட் கம்மியா இருக்கு. நம்ம கிட்ட நம்ம தேவ வசனம் ஒரு இடத்துல சொல்றது பாத்தீங்களா, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்துல திரும்புங்கள். இருதயத்தை கிழித்துனா என்ன?
அப்படியே கிழிச்சு உள்ள என்ன இருக்குன்றது அப்படியே டோட்டலா தேவன்கிட்ட காமிங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. எவ்வளோ அருவருப்பான காரியம் இருக்கட்டும், எவ்வளோ அசிங்கமான காரியம் உள்ள இருக்கட்டும், நம்ம வந்து தேவன்கிட்ட அதை வந்து மறைக்காம அப்படியே காட்டும் பொழுது தேவன் நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் வசனம் சொல்லு, தாவீது சொன்ன அந்த காரியத்தை மறக்க கூடாது. இதோ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். நம்ம தேவன்கிட்ட உண்மையா எந்த ஒரு காரணமா இருந்தாலும் சரி, நம்ம அவர்கிட்ட அசிங்கப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், நம்ம சொல்லாமே அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம சொல்லணும், நம்ம அதை அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். தெரியுமா? நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, நம்ம ஹானஸ்டா இருக்கும் பொழுது கண்டிப்பா தேவன் ஆசீர்வாதம். ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பாருங்க, மோசே கிட்ட எவ்வளோ நல்ல குணாதிசயங்கள் இருக்கு. மோசே வந்து பயங்கரமான ஒபீடியன்ட் மேன். எவ்வளோ காரியங்களை தேவனுக்காக சாதிச்சிருக்காரு. ஆனால் தேவன் ஒரே ஒரு காரியத்தை மோசேட்ட பார்த்தார். என்ன தெரியுமா? அவன் வீட்டில், என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அந்த ஒரு காரியத்தை பார்த்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப அது சவாலாக இருந்தது. தேவனுடைய வந்து நம்ம வந்து நல்ல ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். நிறையா நமக்குள்ள அந்த வாஞ்சைகள்லாம் இருக்கு. ஆனால் நம்ம வந்து பயங்கரமான ஜப வீரனா அப்படி இப்படி என்னென்னமோ நம்ம ஆகணும்னு ஆசைப்படுறோம். தேவன் நம்ம ஒரு மாதிரி இருக்கணும் தான், ஒரு காரியத்தை நம்ம நேசிக்கணும் தான் தேவன் ரொம்ப விரும்புறாரு. என்ன தெரியுமா? நம்ம ஹானஸ்டா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அதுதான் இந்த காரியத்தை வந்து தேவன் எனக்குள்ள சொன்னார். அதை நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும். எனக்காக தேவன் பேசினது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.